பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இதே சபையில் நின்று சிலருக்கு பரிச்சயமா பிரைஸ் காட். சிலர் ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள், மிக மிக நன்றி. மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் இந்த அருமையான அலங்காரமான இந்த ஸ்தலத்தில் வந்து தேவனை ஆராதிக்கவும் அன்பான முகங்களை பார்க்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். Glory to God. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் சபை போதகர் அருமையான ஃபவுண்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு வயதான தம்பதியினர் இருந்தார்கள், எல்டர்லி கப்பல். அவர்களுடைய வழக்கம் எல்லாம் மாலை வந்தவுடனேயே அந்த தகப்பனார் தன்னுடைய துணைவியாருடைய கரங்களை பிடித்து கொண்டு, வயதான தம்பதியினர் ரைட், பக்கத்தில் இருக்கிறதான பூங்கா பார்க்குக்கு போவது வழக்கம். அங்கே போய் கொஞ்ச நேரம் இளைப்பாரி அவர்கள் மீண்டும் வருவார்கள். இது அனுதினமும் அவர்கள் செய்து வருகிறதான ஒரு வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் பேரன் அவர் தாத்தாவை பார்த்து கேட்டார், தாத்தா கொடையை கொண்டு போனீங்களா, கொடை என்னாச்சு? எல்லாரும் கேளுங்க, கொடை என்னாச்சு? கொஞ்சம் வாயை தரங்க பார்க்கலாம், கொடை என்னாச்சு? ரைட், தாத்தா கொடை என்னாச்சு? ஐயோ கொடையை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி தாத்தாவை பாட்டியும் மீண்டும் போய் எடுத்துட்டு வருவாங்க. இப்படி இது வழக்கமாகவே இருந்தது, கொடையை மறந்து வச்சுட்டு வருவது. ஒரு நாள் பேரை பார்த்து சொன்னா, தாத்தா ஒரு வருஷமா 2025 நீங்க ஒரு நாளாவது கொடையை மறக்காம வந்திருக்கீங்களா? எல்லா நாளும் கொடையை மறந்துட்டீங்க, இது கிறிஸ்துமஸ், இன்னைக்கு நீங்க கொடையை மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேரன் தாத்தாவை நல்லா உற்சாகப்படுத்தி அனுப்பினான். தாத்தாவும் ஓகே இந்த தடவை எப்படியும் கொடையை மறக்காம கொண்டு வந்துடணும்னு சொல்லி கொடை 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 கொடைன்னு சொல்லிட்டே இருந்தார். கடைசியில் கொடையோடு வீட்டுக்கு வந்தார் பாருங்க. பேரனுக்கு நான் ரொம்ப சந்தோஷம், தாத்தா கொடையை கொண்டு வந்துட்டீங்களே, தாத்தா பாட்டி எங்க அப்படின்னு கேட்டா. பாட்டியோடு போன தாத்தா கொடையை கொண்டு வரணுங்கிற உற்சாகத்துல பாட்டியை மறந்து போனார்கள். எல்லாரும் பாட்டியோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பல நேரங்களில் கொடை எவ்வளவு முக்கியமோ அத்தனை முக்கியம் பாட்டி. சம்டைம்ஸ் கொடையை காட்டிலும் பாட்டி மிக மிக முக்கியம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த 2025 ஆண்டிலும் கூட பல நேரங்களில் இதுபோன்று ஜோடியா இருக்க வேண்டிய பல விஷயங்களில் ஒன்றை வைத்து இன்னொன்றை விட்டு விடுகிறோம். ஒரு வகையில் சொன்னால், ஒரு ஜோடு காலணி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்க, a pair of shoes. ஒன்று இருக்கிறது இன்னொன்று காணவில்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோல வேதத்திலே பல விஷயங்கள் ஜோடியாய் இருக்க வேண்டும், இருக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் ஒன்றை இழந்தால் இன்னொன்று அதனுடைய மீனிங்கை இழந்துவிடும். When we lose something out of that two, the other one automatically would lose its significance or its meaning. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு வசனத்தை என்னோடு கூட வாசிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், அதற்கு முன்பு மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 23:23 வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய, எல்லாரும் சொல்லுங்க, விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டுமே. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களை பார்த்து, வேத பாரகர்களை பார்த்து, அருமையான வேத பாரகரே, பரிசேயரே, ஆனால் நீங்கள் மாய்மாலக்காரராக இருக்கிறீர்கள். காரணம், ரெண்டு இருக்க வேண்டிய இடத்தில், ஜோடியா இருக்க வேண்டிய விஷயத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டீர்கள், ஆனால் இன்னொன்றை விட்டு விட்டீர்கள். இயேசு சொல்லுகிறார், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும்
விட்டு விடாதிருக்க வேண்டும். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் கூட சொல்லும்போது தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷம், தேவ பக்தியின் வல்லமை என்று சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். பலர் தேவ பக்தியின் வேஷத்தை வைத்திருக்கிறோம், ஆனால் தேவ பக்தியின் வல்லமையை வைத்திருக்கவில்லை. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, the form of godliness, we may have a form of godliness, but we may deny the power of godliness in our lives. இன்னொரு வகையில் சொன்னா, தேவ பக்தியின் வடிவம் இருக்கிறது, ஆனால் தேவ பக்தியின் சாராம்சம் இல்லை. வடிவம் இருக்கிறது, சாராம்சம் இல்லை. வடிவமும் வேண்டும், சாராம்சமும் வேண்டும். The essence is important as much as the outer form of that essence. அருமையான தேவ பிள்ளையே, தேவ பக்தி நமக்கு நிச்சயம் தேவை, ஆனால் அதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வெறுமனே பல நேரங்களில் உள்ளானவைகளை மறந்துவிட்டு வெளியானவைகளை நாம் காண்பித்திருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், ஆவியை விட்டு எழுத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அதுபோன்று எப்படியோ கொடையை வைத்துக்கொண்டு பாட்டியை விடுகிற கதையாக சுமார் 4 ஜோடிகளிலே ஒன்றை விட்டு இன்னொன்றை பற்றி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி நிமிடங்களிலே வந்திருக்கிற நாம் அவைகளை இணைந்து பெற்றுக்கொள்ள நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது, வேகமாக, probably in 2025 we might have forgotten the real love in our spirituality. நம்முடைய ஆன்மீகத்தில் அன்பை இழந்து போயிருந்திருக்கிறோம். ஆன்மீகத்தில் அன்பை இழந்து போயிருக்கிறோம். வசனத்தை கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. இயேசு கிறிஸ்து எபேசு சபைக்கு இங்கே ஒரு மிகவும் கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் இப்படி சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்ளுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தேவ பிள்ளையே, எபேசு சபையின் திருச்சபையின் விசுவாசிகளை கவனித்து பாருங்கள். ஒரு கரத்திலோ ஒரு பக்கத்திலோ அவருடைய காரியங்களை கவனித்து பாருங்கள். டீட்ஸ், கிரியைகள் இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் இருக்கிறது, பெர்சிவியரன்ஸ் இருக்கிறது. glory to God. பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிற நல்ல ஆட்டிடியூட் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக்கொண்டு பொய்யாய் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி காட்டிக் கொண்டிருந்தவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுகிற அறிவும் இருந்தது. ஆனால் 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 இவைகளெல்லாம் குடை போன்றது. ஆனால் பாட்டி போன்று இருக்க வேண்டியதான ஆதியில் இருந்த அன்பை இழந்து போய் இந்த சபை இருந்தது. இந்த 2025ஆம் ஆண்டில 365 நாட்கள் வாழ்ந்து முடிந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆன்மீகத்தில், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பக்கம் எல்லாம் இருக்க, ஒரு பக்கம் the forms of godliness இருக்க, ஒரு பக்கம் வடிவங்கள் இருக்க, ஒரு பக்கம் ஆவிக்குரிய செயல்பாடுகள் இருக்க, அதற்குள்ளே இருக்க வேண்டிய சாராம்சமாகிய ஆதியின் அன்பை இழந்து போயிருக்கிறாயோ? 365 நாட்களுக்கு முன்பதாக தேவனை எந்த அளவு நேசித்தாயோ அதே அளவு அன்போடு இன்றைக்கு நேசித்துக் கொண்டிருக்கிறாயா? இழப்பின் மத்தியிலும், குறைவின் மத்தியிலும், வேலை வாய்ப்பை இழந்த போதிலும், அருமையான தாயார் சொன்னது போல பிள்ளைகள் விபத்திற்குள்ளான நேரத்தின் மத்தியிலும், எதிர்பார்த்தது கிடைத்த மத்தியிலும், எதிர்பார்த்தது கிடைக்காத நேரத்திலும், ஜெபித்தது கிடைத்த நேரத்திலும், ஜபங்களுக்கு பதில் கிடைக்காம போன நேரங்களிலும் தேவ பிள்ளையே, ஆதியில் இருந்த அன்பை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறோமா? இயேசு நமக்கு முதலா இருக்கிறாராம்.
இந்த 365 நாட்களிலும் நாம் எடுத்த ஒவ்வொரு தீர்மானத்திலும் இயேசுவை முன்னிலை வைத்து நாம் நம்முடைய தீர்மானங்களை எடுத்தோமா? அல்லது கணவனை முன்வைத்து, மனைவியை முன்வைத்து, எதிர்காலத்தை யோசித்து, குழந்தையை யோசித்து, ஆமென், வசதியை யோசித்து, அந்தஸ்தை யோசித்து, ஜாதியை யோசித்து, ஆமென், glory to God, மேன்மைகளை யோசித்து இயேசுவை புறம்பே தள்ளினோமா? ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. நீ சகலவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தது உண்மை, பொறுமையாயிருந்தது உண்மை, என் நாமத்தின் நிமித்தம் இளையப்படையாமல் ஊழியம் செய்தது உண்மை, பிரயாசப்பட்டது உண்மை, சுவிசேஷ வேலை செய்தது உண்மை. ஆனாலும் 2026 ஆண்டிற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவ பிள்ளையே, ஆதியில் இருந்த அன்பிற்கு திரும்பி வருவோமா? பண்டிகை நாட்கள், கிறிஸ்துமஸின் பண்டிகை நாட்கள், நாம் எத்தனை அளவாய் பண்டிகையை கொண்டாடினோம். தோரணங்களை நாம் அலங்கரித்தோம். பண்டிகை நாட்களிலே மரியாளும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பண்டிகை நாட்களிலே எருசலேமுக்கு கடந்து போனார்கள். பண்டிகையின் தோரணங்களின் மத்தியிலே, in the midst of all celebrative mood, in the midst of all festivity, they just forgot Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறந்து போனார்கள். இயேசுவை காணவில்லை. இயேசு எங்கே? Where is Jesus in your life at 365th day of this year? இந்த 365ஆம் நாளிலே இயேசு எங்கே? ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டு வழக்கம் போல ஆன்மீகத்தை மாத்திரம், ஒரு வடிவத்தை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறாயோ? ஆராதனைக்கு பின்பு ஆராதனை, சண்டே ஆஃப்டர் சண்டே, worship after worship, prayer after prayer, ஜெபம், உபவாச ஜெபம் எல்லாம் வழக்கமாக ஒரு பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிறதோ? அன்பை இழந்து பில் பிரைட் என்கிறதான தேவனுடைய மனுஷன் கடைசி நாட்களிலே பலன் குன்றி எழும்ப முடியாமல் தன்னுடைய படுக்கையிலே படுத்திருந்த போது, கேம்பஸ் குரூசைட் ஃபார் கிரைஸ்ட் என்கிறதான ஒரு அருமையான ஊழியத்தை ஸ்தாபித்த அருமையான தேவனுடைய மனுஷன் படுத்திருந்த போது அவர் சொல்லுகிறார், glory to God, ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். ஆமென். என்னுடைய தங்கச்சியும் அவருடைய கணவனார் உள்ள வர்றாங்க. they are working with that Indian campus crusade. அவர்கள் அதே பில் பிரைட், ஆமென், ஆரம்பித்ததான அந்த ஸ்தாபனத்தில் அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆமென். பல ஆண்டு தேவனுக்காக ஊழியம் செய்து, ஆமென், இப்பொழுது ஓட பலன் இல்லாமல், ஆமென், ஊழியம் செய்ய பலன் இல்லாமல், பலனெல்லாம் இழந்து அந்த கட்டிலே படுத்திருக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒருவேளை எனக்கு வெளியே எழும்பி போய் ஊழியம் செய்ய பலன் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நான் முன்பு ஜெபித்தது போல ஜெபிக்காமல், ஆமென், எனக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஆதியிலே தேவனை அன்பு கூற முடிந்தது போல இன்றைக்கும் இந்த மரண தருவாயிலும், இந்த மரண படுக்கையிலும், ஆமென், ஒரு காரியத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த அன்பை நான் இழக்காமல் இருக்க அவர் எனக்கு கிருபை கொடுத்தார். கரங்களை தலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. Is that love is so secure in your heart? Is your first love, is safe in your heart? ஆதியின் அன்பு உன்னுடைய இருதயத்தில் இன்றைக்கு பத்திரமா இருக்கிறதா தேவ பிள்ளையே? இல்லையானால் உலக அன்பிற்காக, மனித அன்பிற்காக, அழிந்து போகிற இந்த உலகத்தின் அன்பிற்காக அந்த அன்பை விற்று போட்டாயா? Probably we might have forgotten the original love in our spirituality. நம்முடைய ஆன்மீகத்தில் அன்பை இழந்து போயிருந்திருக்கலாம். இரண்டாவதாக, we might have forgotten obedience in prayer. 2025ஆம் ஆண்டிலே மீண்டும் நம்மை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு நிமிடத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தில் கீழ்ப்படிதலை விட்டு விட்டோமா? What are you talking about? என்ன சொல்றீங்க? These are like two things that cannot be separated. These are just
two sides of same coin. It cannot be separated. Prayer and obedience cannot go in different directions. They got to go together. ஜெபமும் கீழ்ப்படிதலும் தனியாய் போகிற தனி பாதைக்கு போகிற விஷயங்கள் அல்ல. இன்னொரு வகையில் சொன்னால், கீழ்ப்படிதல் இல்லாமல் ஜெபம் இல்லை. எப்படி முதல் விஷயத்தில் சொன்னேனோ அன்பே ஆன்மீகம், அதே போல இந்த பகுதியில் கீழ்ப்படிதலே ஜெபம் என்று சொல்லுகிறேன். You cannot just pray without obeying. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின் முதல் 44ஆம் வசனம் வரை. மத்தேயு 26 39 முதல் 44. ஒருவேளை விசுவாசிகள் வாசிக்கிற வழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நானே வாசிக்கிறேன். In case if you would like to read, please go ahead and read. Amen. மத்தேயு 26 39 முதல் 44. அப்பொழுது அவர், இயேசு கிறிஸ்து, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கள் படி செய்யும். இப்ப என் கூட சேர்ந்து வாசிங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். எத்தனை தடவை ஜெபம் பண்ணார்? 40 வசனத்தை பாருங்க. சீஷர்களிடத்தில் வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதரை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்றார். 41 வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். என்ன செஞ்சாரா? மறுபடியும் 42ஆம் வசனத்தில் 2ஆம் தரம் போல் அவர் திரும்ப வந்தபோது மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் மூலம் நாம் படிக்கிற ஒரு படிப்பினை, நாம் படிக்க வேண்டிய பாடம், அவருடைய ஜெபத்தில் கீழ்ப்படிதல் எப்பொழுதும் இருந்தது. அருமையான தேவ பிள்ளையே, you know God as much as you have obeyed to him. பல ஆண்டுகள் நீங்கள் இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகள், நானும் 45 ஆண்டுகளாக ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை போல பலரும் ஒரு கிறிஸ்தவர்களாய் பிறப்பிலிருந்தே இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற உயரத்தின் அளவு எப்படி கணக்கிடப்பட முடியும் தெரியுமா? How your growth would be measured. Your growth in Christ would be measured as much as you have obeyed to him. உன்னுடைய ஆவிக்குரிய ஆழமோ உயர்வோ அகலமோ எந்த அளவு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய ஆழம் இருக்கிறது. Now, ஜெபம் கீழ்ப்படிதல் இல்லாமல் இல்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். 1 சாமுவேல் 15:22. இங்கே சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையிலே ஒரு சம்பாஷணை. சவுல் போய் வென்று வந்ததான அந்த யுத்தத்தில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்காமல் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் வந்திருந்தது. ஆனால் அவன் அழிக்காமல் சில சிறப்பான ஆடு மாடுகளை தன்னோடு கூட வைத்துக் கொண்டான். வாசிங்க 21ஆம் வசனம். ஜனங்களோ உம்முடைய தேவனாய பலியிடுகிறதற்காக எல்லாரும் சொல்லுங்க பிரதானமானவைகள். எல்லாரும் சொல்லுங்க பிரதான பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். தேங்க்யூ. 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரைட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வருடம் ஃபுல்லா எல்லா உபவாச ஜெபத்திற்கு வந்தேன்னு சொல்லுகிறவங்க எல்லாம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லது நல்லது. உங்களுடைய அனுதின ஜெபத்தை இது ஒரு நாளும் கூட நான் விடாம இந்த 365 நாட்களும் செய்தேன்னு சொல்லுகிறவங்களாம் கரங்களை தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தடவை கை உயர்த்தாம அல்லேலூயா சொல்லிட்டீங்க, ஏன்னா கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. ரைட்.
அனுதின ஜெபம் நல்லது, உபவாச ஜெபம் நல்லது, சிறப்பு ஜெபம் நல்லது, வருட இறுதி சுத்திகரிப்பு ஜெபங்களும் நல்லது. இத்தனை ஜெபத்திலும் நான் கீழ்ப்படிதலோடு பங்கு பெற்றேன் சொல்லுகிறவங்க கரங்களை தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. Most of our times we just compensate our disobedience with prayer. பல நேரங்களில் கீழ்ப்படிதலுக்கு பதிலாக ஜெபத்தை கூட்டுகிறோம். ஆண்டவரே இதை செய்ய சொல்றீங்களா? நடக்கவே நடக்காது, வேணா ஒரு மணி நேரம் ஜெபம்ட்டு போயிடும். ஓகேயா? Most of our times our prayer times are just compensation for our disobedience for God's law. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் மாறாக அதை மூடி மறைப்பதற்காக ஜெபிக்கிறோம். இங்க பாருங்க, சவுல் சொல்றான், நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா அதெல்லாம் தூக்கிட்டு வந்து பிரேயருக்கு வந்துடுவேன். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் கொழுத்து போன ஆடுகளுக்கு சமம். அவைகள் கீழ்ப்படியாமையின் வெளிப்பாடு. கடந்த 365 நாட்களில் உங்களுடைய ஜெபம் கீழ்ப்படிதலினால் நிரம்பியிருந்ததா? மூன்றாவதாக, number one, probably we might have forgotten the real love in our spirituality. Number two, probably we might have forgotten our obedience in our prayer. Number three, probably we might have forgotten brotherly love or sisterly love, if that is a word, in our fellowship. மூன்றாவது, ஐக்கியத்தில் சகோதர சிநேகத்தை இழந்து போனோம். ஐக்கியத்தில் சகோதர சிநேகத்தை இழந்து போயிருந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, எந்த அளவு ஆன்மீகத்தில் அன்பை இழப்பது சாத்தியமோ, எந்த அளவு ஜெபத்தில் கீழ்ப்படிதலை இழப்பது சாத்தியமோ, அந்த அளவு ஐக்கியத்தில் சகோதர சிநேகத்தை இழப்பதும் சாத்தியமே. லூக்கா 15ஆம் அதிகாரம், we all know that story. It's about prodigal son. கெட்ட குமாரனை குறித்ததான அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இளைய மகன், கெட்ட குமாரன் என்று அழைக்கப்பட்டவன், வீட்டை விட்டு வெளியே போகிறான். போய் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து, பரலோக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து, ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பாவத்திலே செலவழித்து, துன்மார்க்கத்திலே செலவழித்து, ஒரு நாளிலே நிர்வாணியாய் நின்று தன்னுடைய நிலைமைக்கு அவன் வந்து யோசிக்கிறான், ஐயோ, தகப்பனுக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன். நான் திரும்பி போகிறேன். ஒருவேளை என்னுடைய தகப்பன் என்னை தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாவது இருப்பதற்கு நான் வாய்ப்பு கேட்பேன் என்கிற ஒரு மனம் திரும்புதலோடு வீடு வருகிறான். தகப்பனோ தூரத்தில் கண்டவுடனேயே மகனை கட்டி அணைக்கும்படி கட்டி அணைக்கிறார். அவன் சுற்றி உள்ள வேலைக்காரர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், என்னுடைய மகன் காணாமல் போனான், இப்பொழுது காணப்பட்டான், மரித்து போனான், ஆனால் இவன் உயிர் பெற்று வந்திருக்கிறான். கொழுத்த கன்றை நாம் இவனுக்காக அடிப்போம், வாருங்கள் நாம் புசிப்போம், சந்தோஷமாக இருப்போம். கெட்ட குமாரன் வீட்டிற்குள்ளே வருகிறான். நல்ல குமாரன் இப்பொழுது வீட்டிற்கு வெளியே இருக்கிறான். நல்ல குமாரன் கெட்ட குமாரனை குறித்து கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனேயே நல்ல குமாரன் இப்பொழுது கெட்ட குமாரனாய் மாறி வீட்டிற்கு வெளியவே இருக்கிறான். தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், தகப்பனே, இத்தனை ஆண்டுகள் நான் உண்மையா சேவித்தேனே, எனக்கு இதுவரைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அடிக்க கொடுக்கவில்லையே, நான் என் நண்பர்களோடு சந்தோஷமாய் இருப்பதற்கு. தன்னுடைய சொந்த சகோதரனுடைய வெற்றி இவனுடைய வெற்றியாய் இவன் யோசிக்கவில்லை. தன்னுடைய சொந்த சகோதரனுடைய மனம் திரும்புதலை இவன் ஒரு சந்தோஷமான விஷயமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐக்கியத்தில் தான் இருக்கிறான், ஒரே வீட்டிற்குள் தான் இருக்கிறார்கள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் சகோதர சிநேகம் பல நேரங்களிலே நம்முடைய ஐக்கியத்திலே நாம் இந்த 365 நாட்களிலே தவறிவிட்டு இருக்கிறோம். How was your brotherly love in the fellowship?
கார்னர்ஸ்டோன் சர்ச்ல தேவ பிள்ளையே, ஆமென், தேவனுடைய சமூகத்துல வருடத்தின் கடைசி நிமிடங்களிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், just turn to the person next to you. உனக்கு தங்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்கிறதான அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நோக்கி பாருங்கள். ஒரு நிமிஷம் பாருங்க, பார்க்கலாம். வலது பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கான தமிழ்ல போன வார்த்தை கொளருது, ரைட்? வலது பக்கம் 2 பக்கம் பாருங்க, ரைட்? இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? சிரிச்சிருக்கீங்களா? ஜோம்னு இருக்கீங்களா? கண்டிப்பா ஏதோ ஒரு தடவையாவது அவங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஏதோ ஒரு தடவையாவது உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. மன்னிச்சிட்டீங்களா? இப்ப இன்னொரு தடவை பார்ப்போம், அது யாரு? இவங்கள மன்னிக்க முடியுமா? இம்பாசிபிள். இவங்கள மன்னிக்க முடியுமா? இவங்கள நேசிக்க முடியுமா? இவங்கள நேசிக்க முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சகோதர சிநேகம் நாம் இழந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு உங்களுக்கு பதில் இல்லை, ஆனால் இன்னொருடைய வீட்டில அந்த நன்மை கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மகனுடைய வாழ்வில ஒரு இழப்போ, ஏதோ ஒரு துக்ககரமான நிகழ்ச்சியோ நடந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கூட ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் மேன்மையும் வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுடைய சந்தோஷமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் வேகமாய் சொல்லுகிறேன். Probably we have forgotten the brotherly love in our fellowship. கர்த்தருடைய பந்தியிலே ஒரே சரீரத்துல அப்பம் பிற்கப்படுகிறதனுடைய அர்த்தம், நாம் எல்லாரும் ஒரே சரீரத்துல இணைந்திருக்கிறோம். இந்த ஒரே சரீரமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு சபையோடு இணைந்திருக்கிற நாம், ஆமென், நம்முடைய சரீரத்தின் இன்னொரு பகுதியா இருக்கிற இந்த சகோதரனை சகோதரியை சபைக்குள்ளே நேசிக்க முடியாவிட்டால், இயேசு கிறிஸ்து சொன்னதான நம்முடைய துரோகிகளை நாம் எப்படி நேசிக்க முடியும்? நம்மை சபிக்கிறவர்களை நாம் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? 2026க்குள்ளே செல்வதற்கு முன்பதாக மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். கடைசியாக, ஆன்மீகத்தில் அன்பை இழந்திருந்தோம், ஜெபத்தில கீழ்ப்படிதலை இழந்திருந்தோம், ஐக்கியத்திலே சகோதர சிநேகத்தை இழந்திருந்தோம். கடைசியாக ஆராதனையிலே நன்றி உணர்வை இழந்திருந்தோம். We've probably forgotten gratitude in our worship. சங்கீதம் 103 1-2 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சர்ச்சு முடிஞ்சிட்டு நனைஞ்சு எழும்பி போயிடக்கூடாது, ரைட்? முடியல. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பல நேரங்களில் நாம் தேவனை ஆராதித்தது உண்மை, கரங்களை தட்டி பாடினது உண்மை, குடும்ப ஜெபமா இருக்கலாம், இது போன்றதான சபை ஜெபங்களா இருக்கலாம், தேவனை துதித்தது பாடினது எல்லாம் உண்மை. ஆனால் அதிலே நன்றி உணர்வு இருந்ததா? அவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து சங்கீதக்காரன் 3ஆம் வசனத்துல அட்டவணைப்படுத்துகிறதை பாருங்கள். அவர் என்ன செய்தாராம்? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்த, கரங்களை ஆமென் சொல்லுங்க, ஆமென். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், ஆமென் சொல்லுங்க, ஆமென். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். அருமையான தாயார் சாட்சி சொன்னாங்க, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்கினார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்பவும் வாழ வயது போலாக்கினார். மீண்டும் பலனை கொடுத்தார், மீண்டும் உயர்வை கொடுத்தார். ஒடுக்கப்பட்டிருந்த நம்ம எல்லாருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்தார். அத்தனை செய்த ஆண்டவருக்கு 2 கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஆனால் நன்றி உணர்வோடு இருக்கிறவா? Probably ஒரு நிமிடங்களில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இல்லைங்க, 2025 வருடம், the year 2025, I mean, should be counted as the year of failure in my life. அப்படி நீங்க நினைக்கலாம்.
2025ஆம் ஆண்டு என்னுடைய ஆண்டிலே, என்னுடைய வாழ்விலே ஒரு இழப்பின் ஆண்டாய் தான் கணிக்கப்பட வேண்டும். ஒரு தோல்வியின் ஆண்டாய் தான் கணிக்கப்பட வேண்டும். ஒரு அவமானத்தின் ஆண்டாய் தான் கணிக்கப்பட வேண்டும். காரணம், என் தேவன் நான் எதிர்பார்த்த எதையும் எனக்கு செய்யவில்லை என்று சொல்லலாம். நான் ஜெபித்தவைகளுக்கு பதில் வரவில்லை என்று சொல்லலாம். கவனியுங்கள் ஒரு வசனத்தை. யோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் 26ஆம் வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்ல. How is your attitude today? தேவ பிள்ளையே, உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக இந்த 365ஆம் நாளிலே எப்படி இருக்கிறது? 10 children, 3 மகன், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள், thousands of cattle, ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திரம் ஆடு மாடுகள் எல்லாம் ஒரே நாளிலே இழந்து போகிறான். நிர்வாணியாய் நிற்கிறான். நேசித்த மனைவியையும் மனைவியின் அன்பையும் இழந்து தனியாய் நிர்வாணியாய் நிற்கும் போது கூட, still I have oxygen in my nostrils, still I am able to breathe. இப்பொழுதும் நான் சுவாசிக்க முடிகிறதே, அது போதுமே நான் தேவனுக்கு நன்றி உணர்வோடு இருப்பதற்கு. That's more than enough. Having breath in my nostrils, having breath in my lungs is good enough for me to be grateful for God. நிர்வாணியாய் நின்றாலும் சரி, தேவ பிள்ளையே, உடைய இழப்புகளை நான் முழுவதுமாய் புரிந்து கொள்ள முடியாது. சபையின் ஊழியர் புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய கண்ணீரை உன்னுடைய நண்பனோ உன்னுடைய கணவனோ மனைவியோ புரிந்து கொள்ள முடியாது என்பது உண்மை. ஆனாலும் யோபுவை போல ஒருவேளை தனித்து இந்த 2025ஆம் ஆண்டில் நீ முடிக்க போகிறதா இருந்தாலும் கூட, probably ஒரு தோல்வியின் மனப்பான்மையோடு கூட நீ முடிக்க போகிறதா இருந்தாலும் கூட, ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், still you can create some reason to be thankful. இருந்த போதிலும் நன்றியோடு இருப்பதற்கு சில காரணம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். Hallelujah.